நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்திலே தெரிந்து கொள்கிறேன். ஹேப்பி கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. God bless you. உங்கள் அனைவரையும் குடும்பமாக கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். இந்த வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் லூக்காஸ் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 1:45. லூக் 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்டது. நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னா 26 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பேசுவார். அதே வேளையிலே எலிசபெத்தை மரியாள் பார்க்க சென்ற பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி எலிசபெத் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? அவள் வாழ்த்தி சொன்ன வார்த்தை, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அல்லேலூயா. அடுத்த கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறாது இருந்தால் கிறிஸ்துமஸ் இல்லை. அல்லேலூயா. நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது பரிசுத்த ஆவியானவராலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுதலினாலே நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர்களை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி வரும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், முதலாவது அந்த காலம் வந்தது. அந்த காலம் வந்த பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மரியாள் வயிற்றிலே கருவாக தரிக்கப்பட்டு பெறப்படுகிறார். நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் காலங்களையும் யோகங்களையும் திட்டமிட்டிருக்கிற ஆண்டவர். அவர் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்துவதற்காக தனக்கென்றே வகுத்துக் கொண்ட ஒரு காலம் ஒன்று உண்டு. ஒருவேளை முந்தியே மோசே ஆண்டவர் எழுதினார். இந்த காலங்களில் ஒருவேளை இயேசு பிறந்திருந்தால் ஆண்டவருடைய மரணம் எப்படி இருக்கும்? வெட்டி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா தீட்டு பொழுதிருப்பாங்க. ஆனால் அந்த நாட்கள் ரோம சாம்ராஜ்யம், அதனுடைய நாட்கள், அதற்கு பிறகு ஒரு மனிதன் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, ஹையஸ்ட் தண்டனை சிலுவை மரணம் என்று வந்த பொழுது தேவனுடைய திட்டம் அதுதான். அதற்கு பிறகுதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த நிறைவேறுதல், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறுதலே கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸுக்கு ஆண்டவர் அந்த காலத்தை குறித்திருந்தார். அந்த சட்டம் சரியாக வந்த அந்த பிறகுதான் ஆண்டவர் இயேசுவை அனுப்புகிறார். காரணம் என்ன? தேவனுடைய திட்டமே என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து பிறந்து அவர் பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். அப்ப சிலுவை மரணத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிறிஸ்துமஸுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற அந்த நேரம் நிறைவேறும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்.
நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 4:5 நான் பார்க்கும் பொழுது காலம் நிறைவேற்றப்படுது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவர் தமது குமாரனை என்ன செய்கிறார்? இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அதுதான் காலம் நிறைவேறும் போது. அப்ப காலம் நிறைவேறும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப காலம் நிறைவேறும் பொழுதுதான் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார். மூன்றாவது, அதாவது நாம் சொல்ல வருகிற காரியம் என்னென்றால், கிறிஸ்துமஸுக்கு உள்ள சரியான ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் சொன்னா என்னன்னு கேட்டா நீங்க ஆளுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க, குழந்தைகள் ஒரு பதிலை சொல்லுவாங்க, வெளியில பிரச்சாரிகள் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் இந்திய நாளிலே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு சத்தியம் இருக்கு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஒரு நபருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. மரியாள் என்று சொல்லப்பட்ட அந்த சகோதரிக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் யாருக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மரியாளுக்கு 3 காரியங்களை நேரடியாக கூறினார். என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 1:28 வாசிக்கும் பொழுது, தேவதூதன் பிரவேசித்து, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், அவள் இருந்த வீட்டிற்கு வந்து தூதன் சொல்கிறார், ஒரு வாழ்த்து செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. யார் யார் கிருபை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள். அவருடைய குடும்பம் வாழும், அவருடைய குடும்பம் செழிக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபை பெற்றால் அந்த இருதயம் வாழும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், மரியாள் இருந்த வீட்டிற்கே வந்து கர்த்தர் இந்த வாழ்த்து செய்தியை அனுப்புகிறார், இந்த வாழ்க்கை செய்தியை சொல்லுகிறார். அப்ப கர்த்தராலே சொல்லக்கூடிய காரியம் என்ன? கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீங்க எந்த பிரச்சனையின் சூழ்நிலையிலே உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் வீட்டிற்கே வந்து உங்களுக்கு வாழ்த்துதல் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை மாற்றி ஒரு வாழ்வழிக்கு ஒரு கிருபையை தர உங்களுக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த நாசரேத்து ஊரில் இருந்து, யோவான் சுவிசேஷம் 1:45-46 நாம் வாசிக்கும் பொழுது, நாசரேத்து ஊரில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் வருமா அப்படின்னு அங்க நாத்தார் பேர் கேட்கிறான். வாசிங்க 1:45-46. யோவான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா அப்படின்னு அவன் கேட்டான். அந்த நாசரேத்து ஊர்ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? எந்த நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வராது என்று சொல்லப்பட்டதோ
அந்த நாசரேத்தில் தான் இயேசு ரட்சகர் பிறக்கிறார். எந்த நன்மையும் ஒரு பதிலும் ஒரு மாற்றமும் ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லையே, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னா உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுதான் மரியாதைக்கு கிடைத்த அந்த வாழ்த்து செய்தி. அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நாசரேத்துக்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் தான் நாசரேத். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுவரையில் எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, இந்த காரியம் வரலையே, இந்த காரியம் கைகூடி வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? நாசரேத்தில் பிறந்த அதே இயேசு ரட்சகர் உங்களுடைய வாழ்விலும் பிறப்பார், உங்களுடைய குடும்பத்திலும் பிறந்து உங்களுக்கு வேண்டிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மரியாள் அடிமை என்று தன்னை தாழ்த்துவார். அந்த அடிமைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று 1:42 நான் வாசிக்கிறோம். 1:42 நான் வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மரியாள், அவளுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வாழ்த்து மரியாளுக்கு தேவன் சொல்கிறதான ஒரு செய்தி தான். இது வேற யாருக்குமே தெரியாது. தனியா மரியாள் இருந்த வீட்டிலே வந்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 42 நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு மேல நீங்க வாசி பாருங்க. யார் சொல்றா? எலிசபெத்து மரியாளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துளித்து எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு சொல்றார். நல்லா ஞாபகம் சொல்லுங்க. மரியாளுக்கு ஆண்டவர் கிருபை பெற்றவனே வாழ்க என்று சொல்லி வாழ்த்து கூறின பொழுது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த மரியாள் எலிசபெத்தை பார்க்க வந்த பொழுது என்ன? எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொன்ன வார்த்தை தான் கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. அந்த வாழ்த்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். காரணம் என்ன? ஆண்டவர் அந்த செய்தியை நிறைவேற்றுகிறார். எந்த வாழ்த்து செய்தியை? நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. அப்போ அது உடனே நிறைவேறுகிறது, உடனே நிறைவேறுகிறது. அந்த நிறைவேறுதல் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வில் பிறந்தால் நம் ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளும் சந்திக்கப்படும். நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும், அவருடைய கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபையின் ஆசீர்வாதம் நமக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் மரியாளையும் நிரப்புகிறார். மரியாள் அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன சொல்றார்? 1:48 நான் வாசிக்கும் பொழுது 1:48 அவர் தம்முடைய அடிமை தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது மரியாள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி சொல்றார். எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி சொன்னாங்க. மரியாளுக்கு அந்த பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதுல நம்ம பார்க்கிறோமே, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நீங்க அந்த வார்த்தையை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா லூக்கா 11:27 நம்ம பார்க்கும்போது அங்கு அந்த ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொல்றோம். என்ன சொல்றா பாருங்க. லூக்கா 11:27 அவர் இவரை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த அவரை நோக்கி உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட மார்பகமும் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொன்னாள். அல்லேலூயா. அவ மரியாள் தனக்கு அவள் பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. கிறிஸ்துமஸ்
விசுவாசத்தாலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுவார். அதுதான் முக்கியமான காரியம். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப நிறைவேறுதல் பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் தனக்குத்தானே சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இது முதல் சொல்றேன், இதோ இது முதல் எல்லா சந்தைகளும் என்னை பார்க்குவது இருப்பார்கள். இது சில ஆண்டுகள் கழித்து, சில வருஷங்கள் கழித்து இந்த சம்பவம் நிறைவேறுகிறது. அதுதான் நம்ம பார்க்கணும். 27 லூக்கா 7 சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது பரலோகம் அனுப்பின செய்தி, நியூஸ் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து செய்தி வருகிறது. யாருக்கு? மரியாள். மரியாள் தூதனை கண்டு, நீங்க சோதரம் 1:29 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 29 வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்டதோ என்று நினைக்கிறதானே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? பயப்படாதே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக வேளைகளிலே சிந்திக்கிறோம். என்னெல்லாம் சிந்திக்கிறோம்? அநேக காரியங்கள் நம்ம குழம்பி போய், அநேக காரியங்கள் நம்ம திருப்பி போய், அநேக காரியங்களால நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே நம்முடைய மனசு அப்படியே அலபாஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த காரியம் நடக்குமா நடக்காது? இந்த வருஷம் கிட்ட வந்துட்டோம். கடைசி வருகிற வருஷம் எப்படி இருக்கும்? இப்படிலாம் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும். எப்படிப்பட்டதோ அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நிச்சயமாக வருகிற வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் வரும் வருடத்துக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதுக்கு அது போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வர வருஷத்துக்கு மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்தம் வாழ்நாள் முழுவதுக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. இதோ நீ கர்த்தவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது வாழ்த்துதல் செய்தி இல்லை, இது பரலோக செய்தி. பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒற்றுமே கிடையாது. அவன் இது எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தேகத்துல கேட்கிறார். அவருக்கு எப்படி இருக்கும்? நமக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? என்ன நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இது எப்படிப்பட்டதோ வாழ்ந்த செய்தி எப்படிப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார். நீ கர்ப்பம் தரிக்கப்படுவாய், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசுக்கு பெயரிடுவாய், எல்லாத்தையும் திட்டம் தெரிவாய். உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிற கர்த்தர் அதற்கு பிறகு நீ என்ன செய்ய போகிறாய் என்பதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தையை கொடுத்து அதோட சரி அப்படின்னு சொல்லி விடல, அவருக்கு இயேசுக்கு பெயரிடுவாயாக என்று ஒன்றை சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதா நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன், கேட்டு இருக்கீங்களா? வாழ்த்து செய்தி சில நாட்களிலே நிறைவேறுகிறது. ஆனால் அவள் கர்ப்பவதி ஆவாய் என்று சொன்ன மறு நிமிடமே அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அது உங்களுக்கு அன்னைக்கு அந்த அதிகாரத்துக்கு வாசம் உங்களுக்கு நல்லா புரியும். எப்பொழுது தேவதூதன் நீ கர்ப்பவதி ஆவாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடந்துடுவார் என்று சொன்ன பொழுது அப்பொழுதே அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அதை எதிர்பார்க்கலாம் சொன்னா எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவரோட வாழ்க்கை பொழுது 42வது வருஷத்துல நீங்க வாசிக்கலாம். ஒரு கர்ப்பத்தின் கன்னியும் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த வேலையை ஆண்டவர் சொல்லும் பொழுதே ஆண்டவரோட காரியத்தை நிறைவேற்றி விடுகிறார். ஆனால் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் சில காலம் தேவைப்படுகிறது இல்லையா? 9 மாதம் 10 மாதம் 265 நாட்களுக்கு பிறகு எந்த வேளையிலும் குழந்தை பிறக்கலாம். இதுதான் விஞ்ஞானத்துடைய காரியம். அத்தனை நாள் காத்திருக்கணும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சில காரியங்கள் சற்று தாமதமானாலும் நாம் அதை காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் நாம் அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வதற்கு, அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், யோசேப்பு இந்த வாக்குத்தத்தை அந்த குழந்தையை பெறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் இன்னொரு நபரையும் என்ன செய்யணும்? மாற்றும். மனைவி மட்டும் ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா இல்லை, கணவனையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மரியாளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கும் பொழுது இந்த யோசேப்பு அதை என்ன செய்யறான்? அப்படியே கேள்விப்பட்ட உடனே அவளை எப்படியாவது ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்காத. நீங்க மத்திய சுவிசேஷத்தில் நீங்க வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய கனவிலே வந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன செய்யாத? உன் மனைவியின் மேல் சந்தேகப்படாது, உன் மனைவியை சேர்த்துக் கொள். அவளுக்கு பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்திருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பையும் அந்த கணவன் மனைவி இவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஒற்றுமையை, இருவரும் இணைந்த ஒரு உள்ளத்தோடு காணப்படத்தக்கதாய் மாற்றுகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. சில வேளையில சில பெண்கள் கருத்தரிப்பாங்க, இந்த கணவன் சில நேரத்தில் எதிரியும் சந்தேகம் வரும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்படி சந்தேகம், அவளுடைய காணப்படுகிற அந்த சந்தேகத்தினாலே அநேக குடும்பங்கள் உருக்குலைந்து போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. மனைவிக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை கணவனிடத்திலே சொல்லி இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நீயும் சரி, நீயும் அதை சுதந்திரத்துக்குள், நீயும் அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் பிரியமானவர்களே, ஆம், கர்த்தருக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர் என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் பெரியவராய் இருக்கிறார். 1:34 வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், glory to God. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார். இந்த நிறைவேறலை பெற்ற மரியாள் தான், இந்த நிறைவேறலை பெற்ற மரியாள் தான் எலிசபெத்தை வந்து வாழ்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளிடத்திலே பிறந்து 33 வருடங்கள் இந்த உலகத்திலே என்ன செய்கிறார்? அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்போ ஒரு ஸ்திரீ வந்து அவர் கேட்கிறார், என்ன சொல்றார்? இந்த உலகத்தை எங்களுக்கு இந்த கிணறு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது யாக்கோபால கொடுக்கப்பட்டது, இது ஆபிரகாமின் பெரியவரா யாக்கோபின் பெரியவரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எல்லாவற்றிற்கும் பெரியவர் இயேசு. அல்லேலூயா. அவர் பெரியவர். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மரண வேளையிலே அங்கிருந்து பார்த்து அந்த 100 இருக்கான அவன் பார்க்கிறான். அவன் அந்த காவலுக்கு இருந்தவன் பார்த்து சொன்னான், இவர் நிச்சயமாக உண்மையிலேயே ஒரு பெரிய தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறார். ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இயேசுவின் வாழ்விலே நிறைவேற்றிக் கொண்டே வந்தார். பிறப்பிலிருந்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1:34-35 நாம் வாசிக்கும் பொழுது, 34-35 நாம் வாசிக்கும் பொழுது, எப்படியாவது புருஷனை அறியேனே என்று சொல்லுகிற அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். மூன்றாவது செய்தி என்னன்னு சொன்னால், உங்களுடைய நியாயமான கேள்விகளுக்கெல்லாம் அவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பரலோக தேவன் உங்களுக்கு எந்த
காரியத்தை சொல்லுகிறாரோ அந்த காரியத்துக்கு ஏற்ற பதிலை கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம், உங்களுடைய வாயிலிருந்து சில கேள்விகள் வரலாம். அந்த கேள்விக்கு ஏற்ற பதிலை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு தடவை அல்ல, திரும்பவும் சொல்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் 3 விதத்தில் பதில் கொடுப்பார். முதலாவது இயற்கையாக பதிலளிப்பார். யோபு பக்தருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்திருந்தான். ஆனால் கடைசியிலே அவனுக்கு ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அவனை பார்க்க வருகிற எல்லாரும் என்ன செய்தாங்க? அவருக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்தாங்க. பல மடங்களுடைய செல்வம் பெருகிட்டு, அது இயற்கையான முறையிலே God can answer the natural way அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேச்சுரல் வே. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது unnatural way. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் நீயும் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு பழங்களெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இது இயற்கைக்கு மாறுபட்ட விதத்திலே காணப்படுகிற ஒன்று. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும். பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படினாலே நாம் நினைப்பதற்கு ஒன்று, அதற்கு மேலாக ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். நம்முடைய சிந்தனைக்கு அறியாத எட்டாத பல காரியங்களை செய்வார். அதுதான் எரேமியா 33:3 நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப நம்முடைய எண்ணத்திற்கு, நம்முடைய தாட்ஸுக்கு எட்டாத பல காரியங்களை ஆண்டவர் செய்வார். 3வது காரியம் என்ன சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அது சூப்பர் நேச்சுரல் வே. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறை, ஒன்று மாறுபட்ட முறை. அதுதான் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? இயற்கையான முறையை ஆண்டவர் பதில் தருவார். 3வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே, சூப்பர் நேச்சுரல் வே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே நமக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. அவருடைய அந்த பதில் என்ன சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் நிழலிடும். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஒரு கன்னி ஸ்ரீ அவரிடத்தில் தேவதூதன் சொல்கிறார், உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். நீங்கள் அது 35வது வசனத்தில் சொல்லுவார்கள், தேவதூதன் அவனுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. உன்மேல், உன்னிடத்தில் என்று தூதர் மரியாதை மட்டும் பார்த்து சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, ஆதாம் ஏவாளோடு சத்துரு பேசி என்ன பண்றான்? ஒரு சாபத்தை உருவாக்குகிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, உன் வித்துக்கும் ஸ்ரீனுடைய வித்துக்கும் என்ன சொன்னா பகை உண்டாக்குவேன். அப்போ ஸ்ரீனுடைய வித்து என்று சொன்னால் அதுதான் தேவகுமாரனுடைய வித்து. அல்லேலூயா. சர்ப்பத்தின் வித்து என்றால் சாத்தானை குறிக்கும். அப்போ ஆண்டவர் தனியாக வந்து மரியாதை பார்த்து அவரிடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அல்லேலூயா. உடைய ஆண்டவர் ஒன்று இல்லாமல் இருந்து உலகத்தை உருவாக்கினவர், அந்த சாசனங்களை படைத்தவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இதே போன்ற பரிசுத்தமான இயற்கைக்கு மேற்பட்ட செயல்கள் வேற எதுவுமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் மரியாதை மேல் நிழலிட்டது, அவளுக்கு அவளை கர்ப்பம் தைக்க வைத்து